இன்று 2019 வருடம் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி. இன்று இறைவன் நாம் தேர்ந்தெடுக்க அனுமதித்த தலைப்பு பதஞ்சலி யோக சூத்திரம். பதஞ்சலி மாமுனிவர் யோக நிலைக்குண்டான சூத்திரத்தை வடிவமைத்தார். யோகம் என்பது இறைவனை உணர்வதற்கு உண்டான செயல்பாட்டு முறைகள். பதஞ்சலி என்று அந்த பதத்தை பிரிக்கும் பொழுது பதம் சலி. பதம் என்பது வார்த்தை, சொல் என்கின்ற பொருள்படும். அப்படி வார்த்தைகளிலும் சொற்களிலும் மொழிகளிலும் சலிப்பு ஏற்பட்ட நிலையில் இறை உணர்வு பெறுவதற்கான வார்த்தை கடந்த செயல்தான் யோகம். அந்த யோகத்தை, யோக சூத்திரத்தை கூறியவர் பதத்தினால் சலிப்படைந்த பதஞ்சலி மாமுனிவர். வேதங்கள் பல வகையான மதங்களுக்கு பல வகையான வேதங்கள் அமைந்திருக்கின்றன, இறைவனால் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சமுதாயத்தினரும் இறை உணர்வு பெற வேண்டி அந்தந்த சமுதாயத்திலிருந்து ஒரு வழிகாட்டியை இறைவன் தேர்ந்தெடுத்து வேத உட்பொருட்களை விளக்கி அந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டும் நிலையில் இறைவன் அமைத்திருக்கின்றான். அவ்வாறு இந்த உலகில், இந்த பூமியில் வாழும் மனிதர்கள் பல காலங்களாக பற்பல சமுதாயங்களாக அந்த ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் பற்பல வழிகாட்டிகளும் பற்பல வேதங்களும் அமைந்து இறைவனை நோக்கி பயணிக்கின்ற, மனம் அமைதி கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை அமைப்பிற்காக இறைவன் அனுமதித்த பல்வேறு வேதங்கள். அதுபோலவே வேதங்கள் கடந்து வேதத்தின் மொழி, வேதத்தின் வழி வாழ்ந்த நிலையில் அடுத்த படித்தரமாக அமைவது யோகம். அப்படிப்பட்ட யோகங்கள் பல்பல நிலைகளிலே வழங்குகிறது. யோகம் என்று சொன்னால் கிரியா யோகம், வாசி யோகம், ஹடயோகம், லம்பியா யோகம், இன்னும் குண்டலினி யோகம், பல வகையான பல்வேறு நாடுகளில் பல்வேறு வழிகாட்டிகளால் சொல்லப்பட்ட, இறை அனுமதி கொண்டு சொல்லப்பட்ட பல்வேறு யோக முறைகள் வழக்கத்தில் இருக்கின்றது. கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம், இவ்வாறாக பற்பல யோக முறைகள் உலகத்திலே நிலவி வருகின்றது. இவ்வாறு நிலவி வருகின்ற யோக முறைகளுக்கெல்லாம், எல்லா யோக முறைகளையுமே உள்ளடக்கிய யோக சூத்திரத்தை பதஞ்சலி மகாமுனிவர் வடிவமைத்தார். எந்த வகையான யோகமாக இருந்தாலும், எந்த வகையான வேதமாக இருந்தாலும், வேதத்தையும் யோகத்தையும் இணைத்து யோக சூத்திரம். வேதம் என்பது ஒரு மனிதன் தன் உள்ளத்தில் சத்தியத்தை கடைப்பிடித்து நடக்க வேண்டிய முறைகளை எடுத்துச் சொல்வது. யோகம் என்பது ஒரு மனிதன் தன் உடல் கடந்து, மனம் கடந்து, உயிராற்றலை மனம் வைத்து இறை உணர்வு பெறுவதற்கான ஒரு செயல்பாட்டு முறை, ஒவ்வொரு தனி மனிதனுக்கு உண்டான செயல்பாட்டு முறை. அப்படிப்பட்ட வேதங்களையும் யோகங்களையும் ஒருங்கிணைத்த நிலையிலே, அனைத்தும் வேதம் யோகம் அனைத்தையும் ஒருங்கிணைக்கப்பட்ட நிலையில் பதஞ்சலி மகாமுனிவர் யோக சூத்திரத்தை இந்த உலகத்திற்கு நமக்கெல்லாம் தந்தருளி இருக்கின்றார். அப்படிப்பட்ட யோக சூத்திரம் அஷ்டாங்க யோகம் என்று சொல்லப்படுகிறது. அஷ்டாங்க யோகம் என்றால் 8 அங்கங்களை கொண்ட யோக முறை. அந்த 8 அங்கங்கள் என்ன என்று பார்க்கும் இடத்து யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிராத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த படித்தரங்களிலே 8 அங்கங்களை கொண்ட நிலையில் அந்த அஷ்டாங்க யோகம்
செயல்படுகிறது. இந்த சூத்திரத்தின் அடிப்படையில் எந்த யோகமுமே நாம் அறிந்திருக்கின்ற, இன்னும் அறியாமல் இருக்கின்ற பல்வேறு வாசி யோகம், கிரியா யோகம், லம்பியா யோகம், குண்டலினி யோகம், ஹட யோகம், கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம், இன்னும் பற்பல யோக முறைகள் அனைத்துமே இந்த அஷ்டாங்க யோகத்திற்கு உட்பட்டுவிடும். யோகம் என்பது ஒன்று, இறைவன் என்பவன் ஒருவன், மனிதன் என்பவன் ஒருவன், மனிதனுக்குள்ள மனம் என்பது ஒன்று, மனிதனுடைய உடல் என்பது ஒன்று, அந்த உடலில் இருக்கின்ற அவயவங்கள் ஒன்று, அதில் செயல்படுகின்ற மனம் ஒன்று, அதில் ஓடிக்கொண்டிருக்கின்ற சுவாசம் ஒன்று. இந்த சுவாசம், மனம் அனைத்தையுமே ஜீவனில் ஒருங்கிணையச் செய்து ஜீவ ஆத்மாவிலிருந்து பரமாத்மா உணர்வு பெற்று பரமாத்மாவோடு இரண்டர கலந்து கொள்ளுகின்ற யோக நிலைகளை எல்லாம் ஒருங்கிணைத்ததுதான் பதஞ்சலி அஷ்டாங்க யோக சூத்திரமாகும். அவ்வாறு இருக்கின்ற அந்த அஷ்ட அங்கங்கள் யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிராத்தியாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்பது ஆதிக்கு சமமாதல் என்னும் இறைவனோடு இரண்டர கலந்து கொள்ளுகின்ற ஆதிக்கு சமமாகின்ற சமாதி நிலையை நோக்கி எடுத்துச் செல்லும். அதனுடைய தொடக்கம், முதல் படித்தரம்தான் யமம் என்பது. யமம் என்று சொல்லக்கூடிய அந்த பதத்திற்குண்டான விளக்கம் வேதங்களின் மூலமாக எவையெல்லாம் இறைவனுக்கு, இயற்கைக்கு, நம் ஜீவனுக்கு பொருந்தாதவைகளோ அவற்றையெல்லாம் விட்டு விடுதலே, அவற்றையெல்லாம் நீக்கிக் கொள்ளுதலே யமம் என்று சொல்லப்படுகிறது. நம் ஜீவ இயக்கம் உடலிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஜீவ இயக்கத்திற்கு அல்லாதவைகள், எதிர்ப்பதமானவைகள், ஜீவ இயக்கத்திற்கு தடையானவைகள், அவற்றையெல்லாம் நீக்கிக் கொள்வது யமம் என்று சொல்லப்படுகிறது. நாம் உட்கொள்ளக்கூடிய உணவு, அருந்தக்கூடிய நீர், செய்யக்கூடிய செயல்கள், வினைகள் என்று சொல்லலாம், செய்யக்கூடிய செயல்கள், எண்ணக்கூடிய எண்ணங்கள், இவைகள் அனைத்திலும் எவையெல்லாம் ஆகாதவைகளோ, நம் பிறப்பால், வாழும் இடத்தால், சமுதாயத்தால், பழக்க வழக்கத்தால், வினை பதிவுகளால் பல்வேறு ஆகாத, உடன்படாத செயல்களையும் செய்து வருகின்றோம். உணவுகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அவற்றையெல்லாம் நீக்கி ஆகாத உணவு, ஆகாத திரவம், ஆகாத எண்ணங்கள், ஆகாத செயல்கள், ஆகாத எண்ணங்கள் அனைத்தையுமே நீக்கிக் கொள்வது இந்த அஷ்டாங்க யோக சூத்திரத்தினுடைய முதல் அங்கமான யமத்தினுடைய பங்கு. எப்பொழுது நாம் இந்த யமம் என்பதை நாம் முறையாக சீர் செய்து கொண்டோமோ, பிறகு அந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய உயர்நிலையான சமாதியை நெருங்குவதற்கு, இறைவனோடு இணைவதற்கு தகுதியுடையவர்கள் ஆகின்றோம். இரண்டாவது பகுதியாக நியமம். நியமம் என்பது எதை எவ்வவற்றை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதாகும். உணவு முறையிலே ஒரு ஒழுக்கம் தேவை. இந்த உணவுகள்தான் உயிர் இயக்கத்திற்கு, உடல் ஆற்றலுக்கு உகந்தவை. எவற்றை அருந்த வேண்டும், எவ்வாறு சிந்திக்க வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும். யமம் என்கின்ற நிலையிலே எதெல்லாம் செய்யக்கூடாதவை, அல்லவைகளை தவிர்த்தல். நியமத்தில் எவையெல்லாம் கூடுபவை, எவை எல்லாம் நமக்கு தேவையானவை, அவற்றையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளுதல். மனதின் அடிப்படையிலே எண்ணங்கள், தாறுமாறான எண்ணங்களை எல்லாம் தவிர்த்தல், பல எண்ணங்களிலிருந்து நீங்கிக் கொள்ளுதல். இறைவன் ஒருவன் தான், அனைத்தும் இறைவனால் தான் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு அவற்றிற்கு பொருந்தாத குணங்கள், தீய குணங்கள் அனைத்தும் அதற்கு பொருந்தாது. மனதினுடைய விசாலத்தன்மையை கெடுக்கும், மனதினுடைய தூய்மையை கெடுக்கும், மனதினுடைய உறுதியை கெடுக்கும் என்கின்ற அனைத்து எண்ணங்களையும், இறைவனுக்கு முரண்பட்ட அனைத்து எண்ணங்களையும் நீக்கிக் கொண்டு எவையெல்லாம் தெய்வ குணங்களோ, தெய்வ கடாட்சங்களோ, பொறுமை, சகிப்புத்தன்மை, நிதானம், அன்பு, இது போன்ற
மன்னித்தல், இது போன்ற உயர்ந்த குணங்களை நாம் பெற்றிருத்தல். இந்த குணங்களை பெற்றிருத்தல் மட்டும் சமாதி அல்ல. சமாதியை நெருங்குவதற்கு உண்டான படித்தரம் இவை. இவ்வாறாக நியமம் என்பது உணவு, உண்ணக்கூடிய உணவு, அருந்தக்கூடிய திரவம், நீர்த்தன்மையுடைய திரவம், எண்ணக்கூடிய எண்ணம், செய்யக்கூடிய செயல், இவற்றை அனைத்தையும் எவையவையெல்லாம் சமாதி நிலையை நோக்கி எடுத்துச் செல்லுமோ அவற்றை நாம் மேற்கொள்ளுதல் நியமம் என்று சொல்லப்படுகிறது. நியமப்படி வாழ்தல். இவ்வாறாக இரண்டாவது படித்தரத்தை கடக்கின்றோம். இவை வேதத்தின் அடிப்படையில் கூறப்பட்டிருப்பவை. வேதத்தை நன்கு அலசி ஆராய்ந்து பார்க்கும் இடத்து எவை நீக்கிக் கொள்ள வேண்டியவை என்பதையும் எவை மேற்கொள்ளப்பட வேண்டியவை என்பவையும் நம் மனதிற்கு மிக சிறந்த முறையில் காட்டப்படும். எவ்வாறு நம்முடைய எந்த ஒரு இயந்திரங்களை வாங்கும் பொழுதும் அதனுடன் நமக்கு மேனுவல் கொடுக்கிறார்கள். மேனுவல் என்கின்ற அந்த கருவியை உபயோகப்படுத்தும் முறை. அதுபோலவே மனிதன் வாழ்வதற்கு மனிதன் தன்னை உபயோகப்படுத்திக் கொள்ளும் விதத்தை அறிவிப்பதுதான் வேதங்கள். இது மனித குலத்திற்கு பொதுவானது. அது எந்த வகையான மதமாக இருந்தாலும் சரி, அந்தந்த மதங்களில் இருக்கின்ற அந்தந்த மத கோட்பாட்டுகளையும் அந்தந்த மதத்தில் இருக்கிற வேதங்களையும் நன்கு கற்று உணர்ந்த பிறகுதான் மாணாக்க பருவம் என்பது நிலை கொள்ளும். மாணாக்கன் என்பவன் உண்மையான மாணாக்கனாகிறான். இவ்வாறாக வேதத்தை கொண்டு எவற்றையெல்லாம் கண்டிப்பாக நீக்கிக் கொள்ள வேண்டும், எவற்றையெல்லாம் கண்டிப்பாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்கின்றதை பிரித்தறிந்து பகுத்தறிந்து அவற்றின்படி வாழ வேண்டிய கட்டாயம் வேதத்தின்படி இறைவனை உணர்வதற்கு பதஞ்சலி அஷ்டாங்க யோக சூத்திரத்தின் மூலமாக பதஞ்சலி மாமுனிவர் நமக்கெல்லாம் வகுத்திருக்கிறார். அடுத்த பகுதி, மூன்றாவது பகுதியாக ஆசனம். ஆசனம் என்பது இறைவனை உணர்வதற்கு, சமாதி நிலையை எய்துவதற்கு உண்டான யோக பகுதியினுடைய முதல் பகுதி. நம்முடைய ஜீவன் நம் உச்சியிலிருந்து முதுகந்தண்டு வழியாக இறங்கக்கூடிய அந்த நரம்பின் மூலமாக ஜீவசக்தியானது உடலெங்கும் சென்று பாய்ந்து பரவுகிறது. ஜீவசக்தி புறத்தில் இருக்கின்ற சுவாச காற்றின் மூலமாக சக்தி நிலை பெறுகிறது. அந்த சக்தி முதுகுந்தண்டு வழியாக நரம்பின் வழியாக பாய்ந்து உடலெங்கும் பாய்ந்து பரவி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இயக்கம் எடுக்கக்கூடிய சுவாசத்தில் இருக்கின்ற தடைகள் இல்லாமலும், அந்த சுவாசம் ஜீவனை அடைந்தவுடன் அந்த ஜீவசக்தி உடலின் எல்லா பகுதிகளுக்கும் செல்வதற்கு எந்தவிதமான தடையும் இல்லாமலும் இருப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அமர்வு முறை. ஒவ்வொரு மனிதனும், ஆணாகிலும் பெண்ணாகிலும் அலியாகிலும், ஒவ்வொரு மனிதனும் நிமிர்ந்து தலை, கழுத்து, இடுப்பு இந்த ஆகிய பகுதிகள் நேராக பூமியிலிருந்து உட்காரும் பொழுது செங்குத்தாக இருக்குமாறு அமர்ந்தால்தான் உள்ளே செல்லக்கூடிய மகாசக்தியாகிய சுவாச சக்தி உள் சென்று ஜீவனை நிறைவுபடுத்தவும், அந்த நிறைவுபட்ட ஜீவசக்தியானது உடலின் எல்லா பாகங்களிலும் நிறைவாக இயங்கவும் வழிவகை இருக்கிறது. அதற்கு உகந்த நிலையில் அமர்வதற்காகத்தான் தலை, கழுத்து, இடுப்பு மூன்றும் ஒரே நேர்கோட்டில், அதுவும் வடக்கு நோக்கி அமர்வதற்கான காரணம், பூமியினுடைய காந்தப்புலமானது வடக்கிலிருந்து தெற்காக செல்கிறது. அதுபோலவே மனித உடலில் கீழ்ப்பகுதி வடக்கெனவும் மேற்பகுதி தலைப்பகுதி தெற்கெனவும் கருதப்பட்டு, கால்பகுதியிலிருந்து மேல் பகுதியான தலைப்பகுதிக்கு காந்தப்புலம், ஜீவ காந்தப்புலம் சென்று கொண்டிருக்கும். பூமியினுடைய காந்தப்புலம் வடக்கிலிருந்து தெற்காக செல்லும். எப்பொழுது நாம் வடக்கு நோக்கி அமர்கின்றோமோ அப்பொழுது பூமியினுடைய காந்தப்புலம் தெற்கு நோக்கி செல்வதற்காக நம்முடைய கால்பகுதியிலிருந்து மேல் பகுதி நோக்கி செல்லும். நம்முடைய உடலில் ஜீவகாந்த சக்தி காந்தப்புலமானது கால்பகுதியிலிருந்து மேல் பகுதி நோக்கி செல்லும். அப்பொழுது ஒன்றுக்கொன்று எதிரடையாக செயல்படாமல் ஒன்றுக்கொன்று ஒற்றுமையுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நம்முடைய
பூமியினுடைய காந்தப்புலம் ஜீவனுடைய காந்தப்புலத்தோடு இணைந்து நம்முடைய ஜீவகாந்த புலம் அதிகரிப்பதற்கு உகந்த நிலையில் அமைவதால் தான் ஒவ்வொருவரும் ஆசனம் என்கின்றது எனப்படுவது வடக்கு நோக்கி அமர வேண்டும். அவரவர் வாழும் இடத்திலிருந்து பூமியின் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் ஒவ்வொருவரும் அந்தந்த பகுதியிலிருந்து வடக்கு நோக்கி அமர வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவ்வாறு தலை, கழுத்து, இடுப்பு மூன்றும் நிமிர்ந்த நிலையில் வடக்கு நோக்கி அமர வேண்டும். இது ஆசனத்தினுடைய ஒரு பகுதி. பிறகு வலது கை இடது கையில் உள்ள ஆட்காட்டி விரலையும் பெருவிரலையும் இணைத்து மற்ற 3 விரல்களையும் விரித்து 2 கைகளையும் முழங்காலில் கையை வைத்து அமர வேண்டும். இது என்ன? இதனுடைய தாற்பயம் என்ன? இதனுடைய உண்மை விளக்கம் என்ன? தத்துவம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுது நம்முடைய கையில் 5 விரல்கள் உண்டு. சுண்டு விரல், மோதிர விரல், பாம்பு விரல், ஆள்காட்டி விரல், பெருவிரல். இப்ப இந்த 5 விரல்களிலுமே 5 பஞ்சபூதங்களுடைய தன்மை பெற்றிருக்கிறது. நம் பஞ்சபூதங்களால் இந்த அண்ட சராசரமே பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்டிருக்கிறது. அது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லப்படுகிறது. அது ஒவ்வொன்றும் அடர்த்தியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது திடப்பொருள், திரவப்பொருள், வெப்பப்பொருள், வாயு பொருள், ஏதுமற்ற வெட்டவெளி. இது அடர்த்தியின் அடிப்படையிலே பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது முன்னோர்கள், மேலோர்கள், நூலோர்கள் இறைவனை உணர்வதற்காக இறைவன் படைப்பை இவ்வாறு சிந்தனையாற்றதால் விஞ்ஞானம் கடந்த மெஞ்ஞான அறிவால் பிரித்து பகுத்து அறிவதற்காகவும் பிரித்து உணர்வதற்காகவும் மேலோர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கல்வி முறை. அடர்த்தியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கின்ற இருப்பது ஒன்று, அடர்த்தியின் அடிப்படையில் அது பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பூமியை எடுத்துக்கொள்ளும் போது பூமியினுடைய நிலைகளை கருதி பூமியினுடைய நிலை 5ஆக பிரிக்கப்படுகிறது. பாலை, மருதம், நெய்தல், குறிஞ்சி, முல்லை என்று 5 பூமியினுடைய தரங்களை பொறுத்து பிரிக்கப்படுகிறது. அதுபோலவே பூமி என்பது ஒன்றுதான் என்றாலும் 5ஆக பிரிக்கப்படுவது போல அண்ட சராசரங்களும் ஒன்றே என்றாலும் புரிந்து கொள்வதற்காக அடர்த்தியின் அடிப்படையிலே இருக்கின்ற தனிமங்களை 5ஆக பிரித்து பஞ்சபூதங்கள் என்று சொல்லுகின்றோம். அந்த பஞ்சபூதங்களாலான இந்த உடலில் பஞ்சேந்திரியங்கள் உள்ளன. இந்த பஞ்சேந்திரியங்கள் மூலமாகத்தான் நம்முடைய மனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உடலிலே பஞ்சேந்திரியங்கள், உடல் இயங்குவதற்கான மனம் அந்த பஞ்சேந்திரியங்களை கருவியாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு இருக்கின்ற நிலையில் அந்த பஞ்சேந்திரியங்களும் 2 கைகள் 2 கால்களிலும் விரல்களாக பஞ்சேந்திரியங்கள் அமைந்திருக்கின்றன. இப்பொழுது யோக நிலை என்று சொல்லும் பொழுது நம்முடைய மனம் இறைவனில் முழுமையாக இணைய வேண்டும். எப்பொழுது ஒரு மனிதனுடைய மனம் முழுமையாக இறைவனுடைய நிலையில் முழுமையாக இணைகிறதோ அப்பொழுது படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பஞ்சேந்திரியங்களில் நிலம், நீர், நெருப்பு கடந்து வாயுவானது வெட்டவெளியிலே கலந்து கொள்ளும், ஏதுமற்ற நிலையிலே கலந்து கொள்ளும். அதை உணர்த்துவதற்காகத்தான் 3 நிலம், நீர், நெருப்பு என்று 3 விரல்களையும் புறத்தே தள்ளி வாயு என்கின்ற ஆட்காட்டி விரலை ஆகாயம் எனக்கூடிய பெருவிரலுடன் சேர்த்து முழங்காலில் வைத்து அமர்கிறோம். இந்த முத்திரைக்கு பேர் சின்முத்திரையாகும். சின்முத்திரை என்று பெரியோர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள். அதற்கு இன்னொரு பொருளும் உண்டு. அந்த 3 விரல் ஆணவம், கன்மம், மாயை என்று 3ஐயும் வெளியில் தள்ளி ஜீவனுடன் இருக்கின்ற ஜீவனான ஆட்காட்டி விரலோடு இருக்கின்ற ஆணவம், கன்மம், மாயை என்கின்ற 3ஐயும் வெளியே தள்ளி ஆட்காட்டி விரலான ஜீவனை பரமாத்மாவோடு இணைத்துக் கொள்ளுதல். பெருவிரல் என்பது பரமாத்மாவாக கருதப்பட்டு அவற்றை இணைத்துக் கொள்ளும் நிலையும் அதற்கு இன்னொரு வகையாக விளக்கம் கூறலாம். இவ்வாறு
சின்முத்திரையிட்டு வடக்கு நோக்கி அமர்ந்து தலை, கழுத்து, இடுப்பு மூன்றும் நேராக செங்குத்தாக வைத்து 2 கைகளிலுமே சின்முத்திரையிட்டு முழங்காலில் கைகள் 2ஐயும் விரித்து வைத்து நேராக அமர்ந்து கொள்ள வேண்டும். இது ஆசனத்தினுடைய மறுபகுதி. இன்னும் நம்முடைய எண்ணம், எந்த ஒரு காரியமானாலும் கண்ணும் கருத்துமாக செய்ய வேண்டும் என்பது பெரியோர்களுடைய வாக்கு. இப்பொழுது நம்முடைய கண்ணையும் கருத்தையும் எங்கே வைக்க வேண்டும்? திருமந்திரத்திலே திருமூல நாயனார் கூறுகிறார், நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்றுற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்த இடம் சிற்றம்பலம் என தேர்ந்து கொண்டேனே. அவர் திருமூல நாயனாரினுடைய திருமந்திரத்தின் வாக்குப்படி நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்றுற்று பார்க்க வேண்டும். எப்பொழுது உற்று பார்க்கிறோமோ அப்பொழுது அங்கே ஒளிவிடும். அது பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்திடம் சிற்றம்பலம். இந்த உடல் சிற்றம்பலமாகவும் அந்த சிற்றம்பலத்தில் நாம் இறைவனை காணக்கூடிய இடமாகவும் கூறுகிறார். அதன் மூலமாக பெரிய அம்பலம் எது, அந்த அம்பலத்திலே இறைவன் எப்படி இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக பெரியோர்கள் காட்டிய வழி. இப்பொழுது நாம் அமர்ந்திருக்கின்ற நிலையில் நம்முடைய கண்கள் 2ஐயும் புருவ மத்தியை நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய எண்ணம் புருவ மத்தியிலே இருக்க வேண்டும். இதுதான் ஆசனம். அப்பொழுது ஆசனம் என்பது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழியாக இருந்தாலும் வடக்கு கீழே பூமியிலே ஏதோ ஒரு விரிப்பை ஏற்படுத்தி கொண்டு ஒரு விரிப்பின் மீது வடக்கு நோக்கி அமர்ந்து தலை, கழுத்து, இடுப்பு மூன்றும் ஒரே நேர்கோட்டில் செங்குத்தாக வருவது போல் அமர்ந்து கொண்டு ஆசனம் என்கின்ற நிலையிலே கால்கள் 2ஐயும் பத்மாசனம், வஜ்ராசனம், சுகாசனம், சித்தாசனம் ஏதாவது ஒரு ஆசனத்தின் மூலமாக எது நமக்கு வசதியாக அமைந்திருக்கிறதோ, நீண்ட நேரம் அசையாமல் அமர்ந்திருக்க பயன்படுகிறதோ அந்த நிலையிலே கால்களை அமைத்து நிமிர்ந்து அமர்ந்து கைகள் 2லையுமே சின்முத்திரை வைத்து முழங்காலில் வைத்து கண்கள் 2ஐயும் புருவ மத்தியிலே வைத்து எண்ணத்தையும் புருவ மத்தியில் வைத்து இறைவன் தரிசனிக்கக்கூடிய இடம் இதுதான் என்ற ஏக்கத்துடனும் அன்போடும் பார்த்து கொண்டு நிலையாக அமர்ந்திருப்பதுதான் ஆசனம். இப்பொழுது நாம் அஷ்டாங்க யோகத்தின் 8 அங்கங்களில் 1 யமம், 2 நியமம், 3 ஆசனம் என்கின்ற 3 பகுதிகளை கடந்திருக்கிறோம். அடுத்தது பிராணாயாமம். இந்த பிராணாயாமம் என்பது உலகத்தில் பல்வேறு நிலைகளிலே, ஒரு நிலை 2 நிலை என்றல்ல, உலகத்தில் பல்வேறு நிலைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாங்கக்கூடிய சுவாசம், அந்த சுவாசத்தினுடைய நிலைகள், செயல்பாட்டு முறைகளை வைத்து பிராணாயாமம் என்று பல்வேறு நிலைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இடகளை பிங்களை சுழிமுனை என்றும், சந்திரகளை சூரியகளை சுழிமுனை என்றும், ரேசகம், பூரகம், கும்பகம் என்றும், மாத்திரைகள் எவ்வளவு கும்பிக்க வேண்டும், எவ்வாறு கும்பிக்க வேண்டும், எவ்வாறெல்லாம் சுவாசத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் பல்வேறு நிலைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவை அனைத்தும் முடிவடையும் இடம், நிறைவு பெறும் இடம் என்பது, நீங்கள் எவ்வாறு எந்த பிராணாயாமம் எவ்வாறு செய்தாலும் ஜீவனுக்கு செல்லுகின்ற சுவாசம் அறியப்பட வேண்டும், ஜீவன் அறியப்பட வேண்டும். பகவத்கீதையில் 15வது அத்தியாயத்தில் 10வது வசனம் ஸ்லோகம் சொல்லுகின்ற கருத்து, உடலோடு இருக்கும் பொழுதும் உடலை விடும் பொழுதும் குணங்களோடு கூடியிருக்கும் பொழுதும் அனைத்து அனுபவங்களையும் அனுபவிக்கும் பொழுதும் ஜீவனை அறியாதவர் மூடர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அதுவே மத்தேயு பைபிள்
மத்தேயு புதிய ஏற்பாடு மத்தேயு 7வது அத்தியாயம் 14வது வசனத்திலே ஜீவனுக்கு செல்லுகின்ற வாசல் இடுக்கமாகவும் நெருக்கமாகவும் இருக்கிறது, அதை கண்டுபிடிப்பவர் சிலர். ஜீவனுக்கு செல்லுகின்றவர், ஜீவனை நோக்கி செல்லுகின்றவர் சிலரே, ஆனால் கேட்டை நோக்கி செல்லுகின்றவர் பலர் என்று பைபிளில் கூறப்பட்டிருக்கிறது. அதுவே குர்ஆனிலும் நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கை இறைவனுடைய கட்டளையின் அடிப்படையில் இறைவனுக்கு பணிந்த நிலையில் அனைத்தையும் இறைவன் அறிவிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் எந்த காலத்தில், எந்த நாட்டில், எந்த நிலையில், எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் இந்த வேத சத்தியத்திற்கு பொருந்த வேண்டும். அவரவர் தன்னுடைய உடல் பற்றியும் தன்னுடைய மனம் பற்றியும் தன்னுடைய ஜீவன் பற்றியும் அறிந்திருந்தாலொழிய அறியாத போது, இறைவனை பற்றி ஜீவ ஆத்மாவை அறியாத போது, ஆத்ம உணர்வில்லாத போது, ஆத்ம விளக்கம் இல்லாத போது பரம ஆத்ம விளக்கம் நிச்சயமாக கிட்டாது என்பது இதன் மூலம் அறிந்து கொள்கின்றோம். அதன்படி ஆத்ம லட்சணம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரவருடைய ஜீவ ஆத்மனை அறிய வேண்டும். அவரவருடைய ஜீவ ஆத்மனை அறிய வேண்டும் என்றால் ஜீவனிலிருந்து வெளிப்படுகின்ற சப்தம், எண்ணம், சுவாசம், மனம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இவை அனைத்தும் ஜீவனிலிருந்து தான் புறப்படுகிறது. அவ்வாறு எதன் வழியாக ஜீவனிலிருந்து புறப்பட்டு எதன் வழியாக வருகிறது, மீண்டும் எதன் வழியாக உட்சென்று ஜீவனோடு லயமாகிறது, ஒன்று சேர்கிறது என்பதை கண்டறிந்தல் வேண்டும். எந்த வகையான பிராணாயாமம் செய்தாலும், சுவாசத்தை கொண்டு பயிற்சியாக்கி எந்த வகையான பிராணாயாமம் செய்தாலும் கண்டிப்பாக அந்த சுவாசம் ஜீவனில் எங்கே எந்த நிலையில் போய் ஒடுங்குகின்றது, அந்த சுவாசத்துக்கு காரணமான மனம் எந்த வழியாக சென்று ஒடுங்குகிறது என்பதை கண்டிப்பாக தேர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். நமது தமிழ் மூதாட்டி ஔவையார் கூறுமிடத்து அவருடைய குரலிலே, ஔவை குரல் என்று ஒரு குரல், திருக்குறள் போல, திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் போல ஔவை எழுதிய ஔவை குரலிலே, பேசும் எழுத்துடன் பேசா எழுத்துரில் ஆசான் பரநந்தியாம் என்று கூறுகிறார். மனிதனுக்கு பேசும் எழுத்தென்றும் பேசாத எழுத்தென்றும் 2 எழுத்துக்கள் உண்டு. ஒன்று பேசும் எழுத்து. எந்த ஒரு மனிதனுக்கும் மனமானது எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கும். அதே சமயம் எந்த ஒரு மனிதனுக்கும் சுவாசமானது எந்த நிலையிலுமே பேசாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும். இதை இரண்டும் பேசும் எழுத்தென்றும் பேசாத எழுத்தென்றும் பரிபாஷையாக கூறியிருக்கிறார்கள். சித்தர்களும் பெரியோர்களும் ஞானிகளும் அனைத்தையுமே பரிபாஷையாக கூறியிருக்கிறார்கள். தேடுவோர் தேடி கண்டடையட்டும் என்கின்ற ஒரு பெருநோக்கிலே பரிபாஷையாக கூறியிருக்கிறார்கள். அந்த நிலையிலே நம்முடைய மனம் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கும். ஆனால் அது எங்கே தொடங்குகின்றது என்பதை கண்டறிய மனதினால் முடியாது. ஆனால் சுவாசமோ ஜீவன் உள்ளவரை இயங்கிக் கொண்டே இருக்கும். ஆனால் அது எந்த ஒன்றையும் பேசுவதில்லை. இப்பொழுது ஔவையினுடைய குரல் படி பேசும் எழுத்துடன் பேசா எழுத்துரில் ஆசான் பரநந்தியா. பேசும் எழுத்தான மனதை பேசாத எழுத்தான சுவாசத்துடன் சேர்த்து செலுத்தும் போது மனமானது பேசும் தன்மையை இழந்து பேசா தன்மையுடைய சுவாசத்தின் தன்மையை பெற்று சுவாசத்துடன் சேர்ந்து ஜீவன் எங்குள்ளது, ஜீவனுடைய தன்மை என்ன, சுவாசமும் மனமும் எங்கே தொடங்கியது என்ற இடத்தை நோக்கி பயணிக்கும். எப்பொழுது மனது பேசும் தன்மை இழந்து பேசா தன்மையுடைய சுவாசத்தின் தன்மையை பெற்று சுவாசம் எங்கே ஜீவனில் எங்கே உற்பத்தி ஆயிற்று என்று ஜீவனை நோக்கி சென்று ஜீவனில் லயமாகிறதோ அப்பொழுது இந்த மனதிற்கு, பேசாத நிலையில் இருக்கின்ற மனதுக்கு பேசாத நிலையில் இருந்த சுவாசத்தின் தன்மையும் சுவாசம் சென்றடையக்கூடிய ஜீவனின் தன்மையும் ஜீவ ஆத்மாவின் தன்மையும் உணரும் கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய, தெளிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவ நிலை, ஒரு விசால நிலை, ஒரு உறுதி நிலை மனதுக்கு ஏற்படும். அப்படி மனதுக்கு
ஒரு தெளிவான, ஒரு விசாலமான, ஒரு உறுதியான, ஒரு தூய்மையான ஒரு விளக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சி தான் பிராணாயாமம். பிராணாயாமம் என்பது நம்முடைய சுவாசத்தை கொண்டு நம்முடைய ஜீவனில் மனதை லயப்படுத்தி ஜீவ ஆத்மாவினுடைய தத்துவ உண்மை விளக்கங்களை கண்டு அறிந்து மனதின் தெளிவே பிராணாயாமம் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது இந்த பிராணாயாமத்தை முறைப்படி, இது சாதாரணமாக குரு பரம்பரை வழியாக வந்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு குருவின் வழியாக மிக தெளிந்த நிலையிலே முதலிலே குரு யார் என்றும், அவர் பிரம்மத்தை உணர்ந்திருக்கிறாரா, ஜீவாத்மனை தெரிந்திருக்கிறாரா, பரமாத்மா லட்சணம் பெற்றிருக்கிறாரா, அதன்படி வாழ்கின்றாரா, அது உண்மையாக இருக்குமா என்பதை எல்லாம் கவனித்து பின்பு அவரிடம் உபதேசமாக பெற்று சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் கிரகித்து, பிரம்மம் அனைத்தும் பிரம்மஸ்வரூபந்தான், அந்த பிரம்மம் நாமும் பிரம்மந்தான் என்கின்ற உணர்வு பெறும் வரை அந்த உபதேச நிலைகளிலே சரியாக நின்று முறைப்படி கற்று முறைப்படி தேர்ந்து வாழ வேண்டியுள்ளது. அப்படிப்பட்ட ஒரு பிராணாயாம முறைதான் இது. இப்பொழுது யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் முடிந்தது. அடுத்த நிலை பிராத்தியாகாரம். பிராத்தியாகாரம் என்பது நாம் செய்யக்கூடிய பிராணாயாமம். நம்முடைய மனம் புறத்தில் செயல்பட்டது, சுவாசமும் புறத்தில் சென்றது. எப்பொழுது பிராணாயாமத்தை நாம் பயிற்சியாக கொள்கின்றோமோ அப்பொழுது உங்களுடைய மனம் உள்நோக்கி திரும்பும், சுவாசமும் ஜீவனை நோக்கி திரும்பும். மனம் இறைவனை நோக்கியும் சுவாசம் ஜீவனை நோக்கியும் திரும்பும். அவ்வாறு ஜீவனை நோக்கி திரும்பக்கூடிய சுவாசம் செல்லும் வழியில் வினைப்பதிவுகளாக நம்முடைய முந்தைய காலங்கள், முந்தைய ஜென்மங்களிலே நாம் பெற்ற அனுபவங்கள் மற்றும் விருப்பப்பட்ட அனைத்து பதிவுகளும் அங்கே பதிவாயிருக்கும். எப்பொழுது நாம் உள் திரும்பி மனதை இறைவனிடமும் சுவாசத்தை ஜீவனிடம் செலுத்துகின்றோமோ அப்பொழுது அந்த பதிவுகள் எல்லாம் வெளிப்படும். அனைத்து பதிவுகளும் வெளிப்படும். கனவுகளாக, எண்ணங்களாக, சிந்தனைகளாக, யோசனைகளாக, காட்சிகளாக, பல்வேறு நிலையில் அனைத்தும் வெளிப்படும். இப்பொழுது நாம் அதை இடைவிடாது, அதற்காக குழப்பம் ஏற்படுத்திக் கொள்ளாமல், எவரிடம் நாம் தீட்சை பெற்றோமோ, உபதேசிக்கப்பட்டோமோ அவரிடம் அதை தெளிவு பெற்று இவை இன்னது என்று தெளிந்து அந்த அனுபவங்கள் மனம் இறைவனிலும் சுவாசம் ஜீவனை நோக்கி செல்லும் பாதையில் ஏற்படுகின்ற விளைவுகளை எல்லாம் சந்தித்து கடந்து பயணிப்பதே பிரத்யாகாரம் என்பதாகும். இந்த பிரத்யாகாரம் கடந்த நிலை தாரணை. இப்பொழுது தாரணை என்பது யமம், நியமம், ஆசனமாக இருந்து பிராணாயாமத்தை செய்து அகத்திலே நடக்கின்ற பதிவுகளை எல்லாம் கடந்து இந்த தாரணை என்னும் செயல் என்ன என்று பார்க்கும் இடத்து நீங்கள் அமர்ந்திருப்பதும் கூட உங்களுக்கு தெரியாத நிலையிலே சுவாசம் மட்டும் ஜீவனை நோக்கி செல்லக்கூடிய பாதையில் ஜீவனை நோக்கி செல்லும் சுவாசத்தை மட்டும் நீங்கள் அறிந்து கொண்டிருப்பது தாரணை என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் எங்கே அமர்ந்திருக்கிறீர்கள், நீங்கள் யார் என்று தெரியாது, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது தெரியாது, உங்களை சூழ்ந்து என்ன நடக்கின்றது என்பது தெரியாது, நீங்கள் பயிற்சி செய்கிறீர்கள் என்று கூட தெரியாது. அவ்வாறு இருக்கின்ற நிலையில் உங்களுடைய மனமானது சுவாசத்தில் முழுமையும் லயமாகி அந்த சுவாசம் ஜீவனை நோக்கி போற பாதையில் ஜீவனை நோக்கி போகவும் ஜீவனிலிருந்து வெளிப்படவும் இருக்கின்ற சுவாசத்தை மட்டுமே, மனம், சுவாசம், ஜீவன், சுவாசப்பாதை இது அனைத்தும் ஒன்றாக இருந்து வேறுபடாத நிலையில் நீங்கள் சுவாசத்தில் மட்டும் நீங்களே சுவாசமாக, சுவாசமே நீங்களாக இருக்கும் நிலைதான் தாரணை என்று சொல்லப்படுகிறது.
இது பயிற்சியின் முதிர்ச்சியால் உணரப்படுவது. மீண்டும் இந்த நிலை ஒரு சிறிது காலம் பயிற்சி செல்ல செல்ல உங்களுடைய நிலை தியானத்தை நோக்கி செல்லும். தியானம் என்பது எப்பொழுது சுவாசத்தை மட்டும் நீங்கள் நினைவு கொண்டிருந்தீர்களோ, உங்களுடைய மனம் சுவாசமாகவும் சுவாசமே உங்களுடைய மனமாகவும் ஜீவனை நோக்கி செல்லுகின்ற பாதையில் இயங்கிக் கொண்டிருப்பது மட்டுமாக நீங்கள் இருந்தீர்களோ, அது கடந்து சுவாசமும் மனமும் ஜீவனில் லயித்து எண்ணங்கள் அற்று இறைவனுடைய பேர் அமைதியிலே நீங்கள் அமர்ந்திருத்தல். அதாவது உங்களுக்கு சுவாசம் ஓடுகின்றதா என்றால் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு மனம் எண்ணம் இருக்கிறதா என்றால் எண்ணமும் இல்லை. சுவாசம் ஓடுகின்றதா என்று பார்க்கின்ற எண்ணமும் இல்லை. சுவாசம் ஓடிக்கொண்டிருந்தாலும் அதை கணிக்கக்கூடிய ஒரு கவனிப்பு இல்லை. அனைத்தும் ஜீவனில் லயமாகி ஜீவன் மாத்திரமாய் அமர்ந்திருத்தல். உங்களுடைய மனம் சுவாசம் இரண்டும் உற்பத்தியான ஜீவனுடைய இடத்திலே சென்று ஜீவனோடு சேர்ந்து லயமாகி இருக்கக்கூடிய, அனைத்தும் ஜீவன்மயமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் தியானம். நீங்கள் அப்பொழுதுதான் தியானிக்கிறீர்கள். உங்களையும் மறந்து உங்கள் மனதில் எண்ணங்களற்ற நிலையிலே, சுவாசம் ஓடுவது கூட தெரியாத நிலையிலே ஜீவனோடு லயித்து ஆழ்ந்த இறை அமைதியில் அமர்ந்திருப்பதுதான் தியானம். இந்த தியானம் செல்ல செல்ல உங்களுடைய ஜீவாத்மனுடைய தன்மை ஒளிரும், மிளிரும், ஜீவசக்தி பெருகும், உண்மை விளக்கங்கள் நிரம்ப. எப்பொழுது அப்படி அமர்ந்திருக்கிறீர்களோ உண்மை விளக்கங்கள் அனைத்தும் உங்களுள்ளே இறையாற்றலால் பெருகிக்கொண்டே வரும். இது தியானத்தினுடைய ஒரு பகுதி. இவ்வாறு தியானத்தில் ஜீவ ஆத்மனுடைய தத்துவ விளக்கங்கள் பெருகிக் கொண்டு வர 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 அந்த ஆத்ம லட்சணம் முடிவு பெறும் பொழுது, ஆத்மாவினுடைய விளக்கங்கள் அனைத்தும் கிடைக்கும் போது, ஜீவாத்ம லட்சணம் அனைத்தும் உணர்ந்த நிலையில் சிந்திக்கும் இடத்தும் தவத்தினுடைய தன்மையாலும் தியானத்தின் தன்மையாலும் பரமாத்ம சுரூபம் என்ன என்பது உள்ளிலே விளங்க ஆரம்பிக்கும். எப்பொழுது தியானம் அதிகரிக்க, ஜீவாத்மனுடைய விளக்கங்கள் அதிகரிக்க, பரமாத்மத்தன்மை உணர்ந்து பரமாத்மாவினுடைய தத்துவ விளக்க உண்மை உணர்வுகள் எல்லாம் அதிகரிக்கின்றதோ, அப்பொழுது உங்களுடைய மனம் ஜீவாத்ம தன்மையிலிருந்து பரமாத்ம தன்மைக்கு உயர்வு பெறும். அது எப்பொழுது தியானம் அதிகரித்து முழுமையாக பரமாத்ம தன்மை அதிகரிக்கிறதோ, அந்த நிலையில் ஆதிக்கு சமமாக பரமாத்ம தன்மையோடு நீங்கள் முற்றிலும் இணைந்து ஆதிக்கு சமமாக சமாதி நிலையில் இருப்பீர்கள். இந்த சமாதி நிலையே வாழ்க்கையாக கொண்டு அதை எந்த வகையிலும் கெடுத்துக்கொள்ளாத வாழ்க்கை முறை, யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணை தியானங்கள் இந்த சமாதி நிலை கெடாத நிலையிலே அமைத்து மீண்டும் மீண்டும் சமாதியிலே இருந்து அதற்கு தக்கவாறு மனித குலத்திற்கும் மற்ற உயிர் தொகுதிகளுக்கும் நல்ல ஒரு பணிவிடை செய்து அன்போடு வாழ்ந்து நம்முடைய மரணம் வாழும் காலம் நான் வாழ்வேன் என்று பிறந்தோம், நான் இன்பம் அனுபவிப்பேன் என்கின்ற நிலையில் பிறந்தோம். பிறகு மேலான இறைவனோடு கலந்து கொண்ட மேலான சுகத்தோடன் சத்து சித்து ஆனந்தம் என்கின்ற சுகத்தோடு இறைவனோடு இரண்டர கலந்து இந்த உயிர் தொகுதிகளுக்கு சுயநலமற்ற நிலையிலே எல்லா வகையிலுமே உதவி இறுதியில் நம் மரணம் சம்பவிக்கும், கொடுக்கப்பட்ட காலம் முடிந்து மரணம் சம்பவிக்கும் காலத்திலே இறைவனோடு இரண்டர கலந்த ஜீவ சமாதி என்கின்ற அந்த சமாதி நிலையை எய்த வேண்டும் என்கின்ற ஒரு பெரு நோக்கோடுதான் இந்த அஷ்டாங்க யோகம் என்கின்ற யோக நெறி பதஞ்சலி மகாமுனிவரால் இந்த உலகத்துக்கு எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. இது பெரியோர்கள் பஞ்ச கோஷங்கள் 5 என்று பிரித்திருக்கிறார்கள். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று. அன்னமய கோஷம் என்பது இந்த உடலுக்கு எப்படிப்பட்ட உணவுகளை எடுத்துக்கொண்டால் இறுதி கோஷமான ஆனந்தமய கோஷம் இருக்கும், அன்னமய கோஷத்தின் மூலமாக ஆனந்தமய கோஷம் அனுபவிக்கலாம். பிராணமயம் எவ்வாறு சுவாசத்தை நெறிப்படுத்திக் கொண்டால்
சுவாசத்தின் மூலமாக ஆனந்தமய கோஷத்தை அனுபவிக்கலாம், ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் என்று காட்டியிருக்கிறார்கள். மனோமய கோஷம், மனதில் எழக்கூடிய எண்ணங்களை எந்த மாதிரி வடிவமைத்துக் கொண்டால் ஆனந்தமய கோஷத்தை, ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. விஞ்ஞானமய கோஷம், விஞ்ஞானம் என்பது மனித வாழ்க்கைக்குரிய ஒரு நெறிமுறைகளை அறிவு கொண்டு சுலபமாக இயற்றி வசதியாக வாழ்வதற்குண்டான அறிவியல் முன்னேற்றங்களுக்குண்டான அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு கோஷம். அந்த அறிவு சம்பந்தப்பட்ட கோஷத்தின் மூலமாக எவ்வாறு ஆனந்தமாக வாழலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இறைவனோ இந்த கோஷங்களை கடந்தவன். நீங்கள் அன்னமய கோஷத்தால் ஆனந்தமும், பிராணமய கோஷத்தால் ஆனந்தத்தையும், மனோமயத்தால் ஆனந்தத்தையும், விஞ்ஞானமயத்தால் ஆனந்தத்தையும் பெற்று ஆனந்தமய கோஷத்தில் வாழ்வது ஒரு பகுதி என்றாலும் அது பிறப்புக்கு வித்தாகும். நான் என்கின்றது, நான் எனது என்கின்ற கோட்பாட்டின்படி நான் நல்ல உணவை உண்டு ஆனந்தமாக இருக்கிறேன், நான் நல்ல பிராணசக்தியால் ஆனந்தமாக இருக்கிறேன், நான் என் நல்ல எண்ணங்களை கொண்டு ஆனந்தமாக வாழ்கிறேன், நான் விஞ்ஞானத்தை அறிவினுடைய இயலை பயன்படுத்தி ஆனந்தமாக வாழ்கிறேன், நான் ஆனந்தமாக வாழ்கிறேன் என்கின்ற இந்த பஞ்ச கோஷங்களையும் கடந்த நிலைதான் இறைவன். இறைவன் எனக்கு நல்ல உணவை கொடுத்திருக்கிறான், அன்னத்தை கொடுத்திருக்கிறான், அது இறைவனுடையது. பிராணன், நல்ல பிராணனை இறைவன் அருளி இருக்கின்றான், அது இறைவனுடையது. நல்ல மனதை, நல்ல எண்ணங்களை இறைவன் அருளி இருக்கின்றான், அது இறைவனுடையது. அறிவினுடைய இயலும் இறைவனுடையது, இறைவன் அருளி இருக்கிறான், அதுவும் இறைவனுடையது. இந்த ஆனந்தமும் இறைவனுடையது என்று அனைத்தையும், எந்த ஒரு நன்மை தீமை, இன்பம் துன்பம், இரவு பகல், லாபம் நஷ்டம், கஷ்டம் நஷ்டம் அனைத்தையும் இறைவனுக்கு சமர்ப்பித்து சரணாகதியாகி அனைத்தையும் அவனிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது இந்த கோஷங்கள் கடந்து பஞ்ச கோஷங்களையும் கடைந்து நாம் இறைவனோடு இரண்டர கலந்து வாழும் நிலையான வாழ்க்கை, என்றும் அழியாத வாழ்க்கை வாழ ஏதுவாகும் என்ற நிலையிலே வேதங்கள் மூலமாகவும் யோகங்கள் மூலமாகவும் கூறப்பட்டதை பதஞ்சலி மகா முனிவர் நமக்கு அதை சூத்திரமாக்கி அஷ்டாங்க யோக சூத்திரம் என்று மனித குலத்திற்கு, மனிதன் மீண்டும் மீண்டும் இந்த பிறவிச் சுழற்சியிலே பிறந்து இன்ப துன்பங்களை அனுபவித்து பிறவிச் சுழற்சி மீளாத நிலையிலே மரணத்தை எய்தி மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இறந்து இறந்து வாழாமல் பிறந்து சரியான வழியிலே நின்று பிறவிச் சுழற்சியை வென்று இறைவனோடு இரண்டர கலந்து சத்து சித்து ஆனந்தம் என்கின்ற பேரானந்த மகா ஆனந்த நிலையிலே, சிவானந்த நிலையிலே வாழ வேண்டும் என்று அனைவருக்கும் கூறியிருக்கிறார். இதுபோல பல மகான்கள் பல நிலைகளிலே, பல்வேறு காலங்களிலே, பல்வேறு யோக முறைகளிலே, பல்வேறு வேதங்களின் மூலமாக விளக்கியது. மனிதன் ஏதோ ஒரு பாதையிலே தன்னுடைய மனதை தூய்மையாக்கி, விசாலமாக்கி, உறுதியாக்கி, ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்து, என்றென்றும் அழிவில்லாத ஆத்மஸ்வரூபம் தன்னுள் உள்ளது என்பதை உணர்ந்து, அந்த ஆத்மஸ்வரூபம்தான் நான் என்ற ஒரு உறுதிப்பாட்டுடன் வாழ்வதே இந்த மனித குலத்தின் வாழ்க்கை. இதை நாமும் கற்று நம்மை சூழ்ந்துள்ள உறவுகளுக்கு கற்றுக் கொடுத்து, நம்மை சூழ்ந்த மனித குலத்துக்கும் கற்றுக் கொடுத்து, மற்ற உயிரினங்களோடு அன்பாக வாழ்ந்து இந்த பிறவிச் சுழற்சியை மாற்றி என்றும் இரவா நிலை பெற வேண்டும் என்று பெரியோர்களுடைய விருப்பப்படி இறைவனுடைய அனுமதியோடு நாம் அனைவரும் அந்நிலையை எய்த எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போமாக. ஆத்ம வணக்கம்.